ஆக்சுவலாக அந்த வீடியோவுக்கு நம்ம மஞ்சள் சட்டையை போட்டு தான் வந்திருக்கணும். மஞ்சள் சட்டையோ மஞ்சள் டிஷர்ட்டோ இல்லை என்கிற காரணத்தினால் இந்த சட்டையை நாங்கள் போட்டு வந்திருக்கோம். இந்த க்ரீன் மேட்டில் எடிட்டர் இந்த க்ரீன் மேட்டில் அந்த ரெண்டு பேருடைய ஷர்ட்டையும் மஞ்சள் சட்டையாகவோ அல்லது மஞ்சள் பனியனாகவோ மாற்றுவதற்கான கீ உங்களுக்கு தெரியும். அது என்னால் அந்த மிஷின் நம்மள்ட்ட இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பாருங்க. இது வச்சு எடிட்டிங்கில் கொஞ்சம் மாற்றி விடுங்க. இல்லை முடியாது தெரியாதுனாக்கா அவ்வளோ சிரமப்பட வேண்டாம், அப்படியே விட்டுருக்கு. அதாவது உண்மையிலேயே இந்த நேற்று படம் பார்க்கும்பொழுது ரோஸ்ட்டு போடலாங்கிற ஐடியா தான் நம்ம போனது. ஆனால் படம் பார்க்கும்பொழுது ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ போடுற அளவுக்கு என்ன படையாண்ட மாவீரா. ஆமாம்மா, படையாண்ட மாவீரா. ஆனால் வாகௌதமருடைய இயக்கத்தில் வாகௌதமருடைய சிறப்பான சீரிய நடிப்பில் வாட்டர்மெலன் ஸ்டாரே மிஞ்சிட்டாப்புலங்க பெர்ஃபார்மன்ஸில். கிளைமா அவர் சாகிற இதெல்லாம் பார்த்து கலைஞர் ரகுமானே போட்டிருந்தாரு. தத்ரூபமாக அவரை வாட்டர்மெலன் ஸ்டாரில் மிஞ்சிட்டாப்புல. அவர் நடிப்பு அரக்கனாக அந்த இடத்துல அண்ணன் நடிச்சு செத்து போன சீன்ல அவர் அந்த எமோட் பண்றது இருக்குல்ல, பின்னிட்டாப்புல வாட்டர்மெலன் ஸ்டாரை இப்படின்ட்டாரு பின்னிட்டாப்புல. அதான் உண்மையிலேயே. ஆனால் இந்த படத்தில் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல. என்னதான் ஒரு ஜாதி வெறியை ஊட்டுகிற ஒரு படம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு உள்ள போனாலுமே, ஆனால் அதில் ஒரு உண்மை அண்ணன் பேசியிருக்காப்புல. அதை நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணும். அதாவது ஐயா ஜே குரு அவருடைய இறப்பிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவரோடும் அவருடைய பையனும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய பணத்தாசையும் தான் காரணம். ஐயா ஜே குரு அம்மா இந்த படத்துல தான் பேசியிருக்காங்க. அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்த அண்ணன் வா கௌதமன் அவர்களுக்கு மனதார யூடியூப் இந்த அரட்டை அரங்கம் பாராட்டுகளை தெரிவிக்கிறது. படத்தினுடைய ஒன்லைனை பாட்டு சொல்லுவார். அதுதான் சொல்லிட்டீங்களே, அதுதான் ஒன்லைன். அதாவது காடுவெட்டி குரு அவர்களின் மரணத்திற்கு முழு காரணம் ஐயா தைலாபுரம் ராமதாஸ் அவர்களும் அவர் பையன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுமே காரணம் அப்படிங்கிற உண்மையை ஒரு லேயர் வந்து அது இருக்கிறது. இன்னொரு லேயரும் இருக்கு. இப்போ வந்து காடுவெட்டி குரு அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர். அவர் மேடைகள் வந்து சாதி வெறி விட்டுக்கிற மாதிரி எல்லாரும் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக வேலை பார்த்தவர், அங்க உள்ள குடிசையில கொளுத்தியவர், அவர் ஒரு கோவக்கார ஒரு ஆள். ஆமா, அவர் ஒரு சாராய வியாபாரி, அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாதி வெறியரு. அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் பார்வை மாறும். உங்களுக்கு வேற ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். கண்டிப்பா. அவர் சச்ச ரொமான்டிக் ஃபெல்லோவா இருந்திருக்காரு. ஆமா, ரொமான்டிக்கா இருந்திருக்காரு. கிடையாது. அதுவும் அந்த ஹீரோயினை பார்க்கும்போது அண்ணன் பண்ண ரொமான்ஸ். அதுல குறிப்பா என்ன சொல்லுறீங்க சொல்லுங்க. இல்ல, அவர் ஆக்சுவலா வந்து அந்த காலத்து ரெகட் பாயா, ஒரு ரொமான்டிக் ரெகட் பாயா அவர் வந்து வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிற உண்மையை நம்ம கண் முன்னாடி நிறுத்திக்கிற ஆவண படம் தான் இந்த படையாண்ட மாவீரா. அதுல அண்ணன் ஒரு டைலாக் பேசுறாப்புல, வில்லனை பார்த்து பேசுறாப்புல. ஏண்டா வில்லனை பார்த்தா வில்லனை பார்த்து வாய்ப்பு இல்லை, வில்லனை அண்ணாந்து பார்த்து பேசுறாங்க. அந்த படத்துல கிங்ஸ்லியை தவிர மீது எல்லாத்தையும் அண்ணாந்து பார்த்து தான் பேசிட்டு இருக்கு. அதுக்காகவே கிங்ஸ்லி சூஸ் பண்ணிருப்பாப்ல போட்டு. இல்ல இல்ல, எல்லா படத்துலயும் ஹீரோயினை ஹக் பண்ற சீன் இருக்கும். இந்த படத்துல இப்படி இழுத்து ஒரு ஹீரோனை ஹக் பண்ணும் பொழுது அப்படியே ஹக் பண்ணுவாங்க. இவரு மட்டும் தான் இப்படி ஹக் பண்றாங்க. அவங்க நெஞ்சில சாஞ்சிக்கிற சீன் பெரிய ஹைட் டிஃபரன்ஸ். அந்த பொண்ணு இவர் நெஞ்சில சாஞ்சிக்கல, இவர் தான் அந்த பொண்ணு நெஞ்சில போய் சாஞ்சிக்கிறாரு. இப்படி ஹக் பண்றாரு. வெண்ணிராடை மூர்த்தி காமெடி ஒன்று இருக்கும், வாத்தியார்னு நினைக்கிறேன் அந்த படம். பட்டாணி தின்னுட்டு நீட்டு இவ்வளவு இறக்கி காமிக்கிற அப்பயும் இறக்கி பார்க்குற. அதுக்கு சரியான ஆள் வந்து சரிண்ணே, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட அப்படி பார்த்து பேச பரவாயில்ல. ஒரு பொடியும் போறான், அவங்ககிட்டயும் இப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா மாமா போயிட்டு வரா தம்பி ஒசரம் தான் இல்ல. அதாவது ஐயா ஜேகுரு விட்டு நம்ம அவரை பத்தி பேசல, அவர் ரியல் கேரக்டர் அதை விட்டுருங்க. நான் அதுல நடிச்ச நடிகர் கௌதமன் பேசிட்டு கௌதமன் சொல்லி பேசுறேன், அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த வில்லன் வந்து இந்த காலக்கையா பிரபாகர் இந்த படத்துல நடிச்சவர், அந்த பாகுபலியில் நடிச்சவர் பிரபாகரன், தெலுங்கு ஆர்டிஸ்ட். அவர் நல்லா ஒசரமா, என்னை விட ஒசரமா இருக்காரு. சரி, அவர்கிட்ட பார்த்து பேசுறது சரி, ஓகே, அவசரமா இருக்கு. அதெல்லாம் விடுங்க. ஒரு வில்லன் ஹீரோ ஃபேஸ் ஆஃப் நான் வந்து நிறைய படம் பார்த்ததில்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். பாகுபலியில நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அந்த ட்ரெய்லர்லயே வரும், ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க, இப்படி பார்த்துக்குவாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் RRRல பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்ல சொன்னா மாஸ்டர்ல விஜய் சேதுபதி விஜய் ரெண்டு பேர் இருப்பாங்க ஃபேஸ் ஆஃப். இதுல ஃபேஸ் ஆஃப் எல்லா படத்துலயும் ஃபேஸ் ஆஃப், இதுல ஃபேஸ் அப். மிரட்டுறாரு.
இல்ல மிரட்டுறதே இப்படி வச்சு மிரட்டுறாலும் பயப்பட நீ என்ன இப்படி பார்த்து மிரட்டிட்டு இருக்க இங்க வாரு இப்படி பேசிட்டு இருக்க நீ இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச அப்படி அவரு என்ன மிஸ்டர் குரு அப்படி யாரோ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல சரி அவசரமான நடிகர் சரின்னு சொல்லி ஒத்துக்கலாம் ஊர்ல பொடிப்பை எம்பறான் அவனையும் இப்படி பார்த்துட்டு பேசிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நடிச்சதுக்கு பதிலாக இன்னொருத்தரோட வாழ்க்கை வரலாறு நடிக்கலாம் ஆப்டா இருப்பாப்ல சீமா பக்காவா இருப்பாரு கரெக்டா இருக்கா ஆமா இது வந்து ஐயா ஜெயகுரு அவர்களுடைய வாழ்க்கையை நான் படமா எடுக்கணும்னு சொல்லி அவரை இழிவுபடுத்துனது மாதிரி தான் எனக்கு தோணுது முழுக்க முழுக்க அதான் பண்ணியிருக்கேன் அதனால இது உனக்கு ஒத்து வரல இதை விட அது பெரிய திரள்நிதி கூட்டம் அங்க நீ நிறைய போடலாம் வசூல இதை எடுத்த கையோட அதையும் எடுத்துரு எனக்கு இந்த படத்துல ஒன்று புரியவே இல்லை அதாவது படத்துல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு காமிக்கும் பொழுது அவங்க நீல சட்டை கொடுத்து விட்டுறாப்புல நீல சட்டம் கிடையாது நீல சட்டை வித்து நீல பேண்ட் கூலி படத்துல ரஜினி வருவார்ல கூலிகளோட யூனிஃபார்ம் போட்டு அந்த மாதிரி படம் முழுக்க பட்டியல் மக்களை காட்டும் போது அங்க இந்த யூனிஃபார்ம்ல ப்ளூ அண்ட் ப்ளூலே டைப் ஆனால் பட்டியல் சமூகம் அவங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க மஞ்சனாக்க வன்னியர்கள் இந்த முன்னாடி பாரதராஜா படத்துலலாம் பட்டாளத்தான்னு சொல்லிட்டு ஊரில் அந்த ஆர்மி ட்ரெஸ்லேயே சந்திரசேகரனுக்கு பாரதராஜா எல்லா படத்துலையுமே பாட்டு வந்து பட்டாளம் அந்த யூனிஃபார்ம்னே சுத்த விட்டுருவாங்க பட்டாளத்துல வேலை பார்க்கும் பொழுது அங்கே போட்டுப்பாங்க ஊருகளில் வரும்பொழுது அதான் ரிட்டையர்மெண்ட் ஆகி விஆர்எஸ் கொடுத்து ஊரில் வந்து அப்புறம் அந்த பட்டாளத்தை ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அவ்வளவு நாட்டுப்பட்டுகள் அவங்களுக்கு தாவணி கனவுகள் நினைக்கிறேன் சிவாஜி கணேசன் பஞ்சர் ஓட்டிட்டு இருப்பாப்ல ஆர்மி யூனிஃபார்ம் பஞ்சர் ஓட்டிட்டு இருப்பாப்ல அந்த மாதிரி சுற்றி எப்போ பார்த்தாலும் பட்டியல மக்கள் அப்படின்னு காட்டுறா அப்படின்னா அவங்க ப்ளூ அண்ட் ப்ளூல கரெக்டாக எல்லாம் தச்சு டபுள் பாக்கெட் புரியல சரி அவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பெரும்பாலும் ஒரு அம்பேத்கரி அமைப்பு பின்புலத்துலேருந்து வர்றதுனால அவங்க நீலம் அப்படிங்கிற ஒரு கலர் சூஸ் பண்ணுறாங்க சரி அது வந்து ஒரு குறியீடாக இங்கேயாவது ஒன்றும் வைக்கலாம் பொழுதுனைக்கு நீளத்தில் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க சரி இப்போ பட்டியல் சமூகம் அல்லாதவர்கள் அப்போ யாரும் அம்பேத்கரிஸ்டே கிடையாது இது அதுக்கு முதல்ல ஏன் பட்டியல் சமூகத்தில் இல்லாதவங்க நீல சட்டை போடவே மாட்டாங்க போடவே கூடாதா இப்போ என்ன இப்போ நூல்லாம் ஆர்ப்புல வந்து இது பண்ணுவாங்கல்ல இதுக்கு இப்போ அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் ஆடியாச்சா டக்குன்னு அதை வந்து பட்டியல மக்கள் இதில் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி தான் விற்பாங்களா கடையில் இது என்னடா லாஜிக் இது அதே போல் நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி ஏன் இப்போ அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னா அது வந்து பட்டியல் சமூகத்தில் மட்டும்தான் இருப்பாங்களா அப்போ மீதி சமூகத்தில் அம்பேத்கரை படிக்கிறவங்கலாம் யார் அப்போ அம்பேத்கரை பின்பற்றுறவங்கலாம் யார் அப்போ ஐயா யார் முதல்ல அதை சொல்லு ஐயா ஐயா கிட்ட அவரு சொல்லுவேன் நானே ஃபர்ஸ்ட் அம்பேத்கரிஸ்டா அப்புறம் தான் இதெல்லாம் அப்புறம் நம்ம சாதியில் ஒரு போய் அம்பேத்கரிஸ்டா இருக்கிறது பெருமை இல்லையா அதில் அந்த நெய்வேலி அந்த சண்டை அந்த போராட்டம் காமிப்பாங்க போராட்டப்போ போலீஸ் வந்து பெரும்படையாக வந்துடும் அது ஊருக்கு வெளியில் சரியா அப்போ இது முதல்ல பேசணும் முதல்ல படத்தில் போராட்டம் அதாவது நீ வந்து அவர் வாழ்க்கையை தான் ரிசர்ச் பண்ணாமல் எடுக்கிற போய் தோலை காதில் கேட்டதெல்லாம் நீ எடுத்து வச்சிருக்க ஓகே இப்போது ஒரு போராட்ட காலத்தை காட்டுறோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறோம் ஒரு ஆஃபீஸை காட்டுறோம்னா அதையாவது குறைஞ்சபட்சம் பேசிக் ரிசர்ச் பண்ணணும்ல போராடுற இடம்னு போயிட்டு நம்ம கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவோம்ல கிரிக்கெட் பொட்டல் வெளியில் ஒரு போராட்டம் இல்லை அந்த சைடு ஒரு 50 பேர் நிற்கிறாங்க இந்த சைடு ஒரு 50 பேர் நிற்கிறாங்க இன்னொரு இடத்துல போராடுறாப்புல பார்த்தா அது வந்து ஒரு காலேஜ் கேம்பஸ் அப்பட்டமா தெரியுது இது காலேஜ் கேம்பஸுக்குள்ள அந்த காலேஜுக்குள்ள அந்த தார் வன்னியர் காலேஜா இருக்கும் பர்மிஷன் எடுத்துட்டு அங்க போய் டிஎஸ்பி அங்க ரோட்ல இப்படி வந்து வெள்ளக்கரு பொடி போடுவார் போட்டு இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அங்க ஒரு ஃபேஸ்அப் இருக்கும் இப்படி போராடுற இடம் கூட ஏன் அப்படிலாம் போராட மாட்டாங்க கேட்டுட்டா எடு இப்போ அந்த போராட்டம் வந்து வெளியில நடக்கும் அங்க பாத்தீங்கன்னாக்கா குருவுக்கு ஆதரவாக பின்னாடி ஒரு பெருந்திரள் நிற்கும் அந்த பக்கம் போலீஸ் நிற்கும் அதுல ஒரு 6 ப்ளூ அண்ட் ப்ளூ யூனிஃபார்ம்ல அப்பதான் சொல்லுவாங்க பட்டியல் சமூகத்து மக்கள் நிற்பாங்க அப்படிங்கிறத ப்ளூ அண்ட் ப்ளூ நிற்க வச்சிருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க நாங்கள் வந்து பட்டியல் சமூகம் தான் நாங்கள் வந்து அண்ணன் பக்கம் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தெளிஞ்சிட்டோம் நாங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க மோசக்காரா ஏமாத்தோம் அப்போ என்னன்னாக்கா அதாவது ப்ளூவும் மஞ்சளும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு காப்பாங்க அது கூட்டம் நிற்கும் பின்னாடி ஜெயகுருக்கு பின்னாடி அதாவது வாங்க வந்து பின்னாடி அதுலேயே நமக்கு என்ன கேள்வினா
லைன் போட்டு அந்த லைனுக்கு அந்தண்ட ப்ளூ சட்டையும் லைனுக்கு மஞ்சள் சட்டையும் இதுதான் நீங்க கலந்த லட்சணம், இதுதான் கலக்கிற லட்சணம். அப்படி கலக்கிறதா இருந்தா அம்பேத்கரை வந்து இவங்க பூரா ஏத்துக்கிறாங்க, வன்னியர்கள்லாம் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க படத்துல சொல்ற மாதிரி, அப்படின்னா இவன் மஞ்சள் சட்டையோட சேர்ந்து ஊதா சட்டையும் சேர்த்து போட்டுருக்கணும். சேர்த்து போட்டு மஞ்சள் சட்டையில மட்டும் இருக்கான். இதுல ஊருக்குள்ள அந்த போலீஸ் வரும், போலீஸ் வந்து கைது பண்ணுறதா நிற்கும் நினைக்கிறேன். அப்போ வந்து ஜெயகுரு அதாவது வாகவதன் வேகமாக நடந்து வருவாப்புல, ஊருக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் தான் நடந்து வருவாப்புல. அப்போ நடந்து வரும்பொழுது இப்போ மக்கள் அவருக்கு ஆதரவாக வர்ற மக்கள்னு சொல்லிட்டு அந்த தெருவுக்குள்ள, ஊர் தெருவுக்குள்ள, ஏன்னாக்கா வாகவதம் அதாவது ஜெயகுரு எங்கே இருப்பாப்புல, ஊர் தெருவுல தான் இருப்பாப்புல. அவர் காலனிக்குள்ள வாகவதமும் ஊர் தெருவில் தான் இருப்பாப்புல. ஆமாம், அவர் ஊர் தெருவில் இருப்பாப்புல. அவர் வந்து பட்டியல் சமூக மக்கள் வாழ்ற பகுதியில் இல்லை, ஏன்னா வன்னியர் அவர் சமூகமாக. அப்போ அவருக்காக ஆதரவாக மஞ்சள் கலர் டிஷர்ட் முழுக்க மஞ்சள் கலர் டிஷர்ட் ஓடி வருவாங்க. ஒரு 200-300 பேர் ஓடி வருவாங்க. இப்ப நாங்கெல்லாம் ஒன்னாக கலந்து விட்டோம்னு டைலாக் வச்சு இல்ல, அது உண்மை என்றால் அங்க ப்ளூ அண்ட் ப்ளூ ஏன் ஓடி வருது? ஊர் தெருவுக்குள்ள எங்க ப்ளூ சட்டைன்னு நான் கேட்கிறேன். ஊர் தெருவுக்குள்ள ஏன் மஞ்சள் சட்டை மட்டும் ஓடி வருது? ப்ளூ சட்டை இருந்திருக்கணும் இல்ல? இது மட்டும் கிடையாது, கடைசியா அந்த தத்ரூப நடிப்பை அவர் வெளிப்படுத்த வரல. அதுதானே அந்த சீன்ல அவரை அள்ளி போட்டு கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க மாவீரா. அது ஆக்சுவலா அந்த வீணா இருக்குல்ல, அது வந்து வேல் மாதிரி போட்டிருக்காங்களா இல்ல வந்து பூ வச்சதே அந்த டிசைனான்னு தெரியல. அது வந்து இப்படி அழகா அவருடைய நடிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு படுத்து. சரி, இப்ப அப்ப தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட் இருக்கும், ஃபுல்லா மஞ்சள் இருந்தா தெரியும், அங்க ப்ளூவே காணாங்க. எங்க ப்ளூ வந்துருக்கணும்ல? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இவ கொண்டு போய் புதைக்க போறாங்க இல்லையா, புதைக்க போற இடத்துல அவர் இறுதி மரியாதை செலுத்த போறாங்க. அந்த இடத்துக்கு ஏன் ப்ளூ அண்ட் ப்ளூ நீங்க அலோவ் பண்ணல? அப்ப கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்ப அங்க ஏன் கலக்கல? அப்ப உண்மையிலேயே ஜெயகுரு அவர்கள் வந்து பட்டியல் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் ஒன்றாக இணைவதைத்தான் அவர் விரும்பினார். அந்த வேலையைத்தான் ஊருக்குள்ள பார்த்தாரே தவிர மற்ற இவங்க சொல்றது மாதிரியான பட்டியல் சமூக மக்களை ஒடுக்குவதற்கான வேலையோ அல்லது அவர்களை வில்லனிக்காக ஆக்குவதற்கான வேலையோ அவர் பார்க்கல. அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்ணகி முருகேசன் சாவு எப்படி நடந்துச்சு? கண்ணகி முருகேசன் அவங்களே விஷத்தை எடுத்து காதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டாங்களா? அவங்களே வந்து கட்டி போட்டுக்கிட்டு அவங்களே தன்னை சவுக்கால் அடித்து கொண்டு அவங்க இறந்து போனார்களா? அவங்க உடம்புல ஏற்பட்ட காயங்கள்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? அவங்களே அந்த தன்னுடைய கால்களை கட்டி கொண்டு அந்த போர்வெல்குள்ள அந்த சின்ன ஓட்டையாக இருந்தால் அதுக்குள்ளே அவங்களே கீழே இறங்கி மேலே வந்தாங்களா? அல்லது இளவரசன் வந்து சீமான் சொல்றது மாதிரி ட்ரெயினில் ட்ராக்ல போயிட்டு அவர் தற்கொலை பண்ணிட்டாங்களா? அங்கே குடிசைகள் கொழுந்து விட்டு எரிந்தது வந்து யாரு? அந்த பட்டியல் சமூக மக்களே தன்னுடைய குடிசைகளை கொளுத்து கொண்டார்களா? அவங்களுடைய வாகனங்களை அவங்களே அடிச்சு நோக்கிட்டாங்களா? சர்டிபிகேட் எல்லாத்தையும் அவங்களே கொளுத்திக்கிட்டாங்களா? எலெக்ஷன் அப்போ பொன்பரப்பில் பட்டியல் சமூக மக்களே தன்னுடைய வீடுகளை இடிச்சுக்கிட்டு இந்த வீடு நல்லா இல்லை அப்படி அவங்களே அடிச்சுக்கிட்டாங்களா? நாயக்கங்குட்டாயில எரிஞ்ச குடிசைகள் முழுக்க பட்டியல் சமூக மக்கள் அவங்களே கொளுத்தி விட்டாங்க. அது எப்படி எரிஞ்சது? பூரா பட்டியல் மக்களோட குடிசையே அப்படி எரிஞ்சது ராஜா? இல்ல எனக்கு தெரியல, அதனால கேள்வி கேட்கிறேன். இப்ப இதெல்லாம் நடந்திருக்குனாக்கா அதெல்லாம் யார் நடத்தியது? இப்பதான் நம்ம கேள்வி, யாருடைய தூண்டுதலின் பேரில் யாருடைய பேச்சை கேட்டு செய்தார்கள்? இதுல இன்னொன்னு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஓகேவா? அதாவது ஜெயகுருனுடைய அப்பா ஜெயராமன் அவர்கள், அதாவது சமுத்திரக்கணி அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அவருடைய அப்பா அதாவது ஜெயகுருடைய தாத்தா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு அருவாள் எடுத்து வந்து ஊர் குளத்துக்குள்ள நீ எப்படி தண்ணி எடுத்து குளிச்சு கழுவுறியோ அதே போல அந்த மக்களும் செய்வாங்க. அதாவது பட்டியல் சமூக மக்களும் ஊர் தெருவுகளுடைய உள்ள குளத்துல கிணத்துல தண்ணி எடுப்பதற்கு பயன்பாட்டுக்கு அவர்கள் வருவாங்க, குடி தண்ணி எடுப்பாங்க, அப்புறம் அதையும் பண்ணுவாங்க. நீ யாரும் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு அருவா எடுத்துட்டு வந்து அந்த அரச மரத்திலேயே உட்காந்துட்டு எவனாவது அந்த மக்களை தடுக்க வரீன்னா இப்ப வா, கையில அருவா வச்சிருக்கேன், 2 துண்டம் ஆயிடுவான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காரு. சொல்லாமா ஓகே 2 துண்டமா வெட்டி போடுவேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாரு. அப்படின்னா அவர் யாருக்கு எதிரானவர்? அவர் வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரானவர். அவர் வந்து RSSக்கு எதிரானவர், சனாதனத்துக்கு எதிரானவர், மனு தர்மத்துக்கு எதிரானவர். ஐயா ராமதாஸுக்கு எதிரானவர் அவரு. அதைத்தான் சுத்தி தங்கள் வாயால் அதை சொல்ல வேண்டும் என்பதற்கு அந்த நாடகம். ஐயா ராமதாஸுக்கு எதிர்ப்பானவர். ஏன்னா தலித் அல்லாதவர் கூட்டம் கட்டினது யார் அந்த சார் யார்? அப்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள பட்டியல் சமூக மக்கள் நுழைய கூடாது என்று சொன்னது யாரு? நாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். எதுவாக இருந்தாலும் ஐயா வந்து 10 மணிக்கு கூட்டி அந்த மக்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு ஐயா என்னை கூப்பிட்டு பேசினாப்ல, பாலு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோர்ட்ல நீ செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, சுப்ரீம் கோர்ட்டு போனா விடாதரா, அந்த மக்களை கோயிலுக்குள்ள மட்டும் விட்டுறாரு அப்படின்னு ஐயா என்னை கூப்பிட்டு சொன்னாரு. அப்ப இதெல்லாம் நடக்குதுனாக்கா உண்மையிலேயே ஜெயகுரு அவருடைய தாத்தா இருந்திருந்தாருனாக்கா அந்த அருவாளை தூக்கிட்டு எங்க கிளம்பிருப்பாப்ல? தைலாபுரம் தோட்டத்துக்கு கிளம்பிருப்பாப்ல. இந்த உண்மையை சொன்னதற்காகவே வாகவன் வந்து பாராட்டணும், உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். இப்படி கீரை மாத்தி ஜெயராமனுக்கு
அதாவது ஜெயகுரு அவர்களுடைய அப்பாவாக ஜெயராமன் அப்பா அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறத வந்து நம்ம ஒட்டுமொத்த தென்னிந்திய தமிழ் சினிமாவினுடைய ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள். தென்னிந்தியாவின் வாழ்வு கம்யூனிஸ்ட். இப்போல்லாம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுதோ அந்த கேரக்டர் கம்யூனிஸ்ட் அப்படின்னாக்கா அதை வந்து பிராக்கெட்ல சமுத்திரக்கனி தான் போட்டு கம்யூனிஸ்ட் தோழர்னு எழுதுறது சமுத்திரக்கனி என்ன அப்படின்னு தான் எழுதுறது. ஆமாம், சமுத்திரக்கனி. அதாவது இப்போ அந்த படத்தில் ஒரு 4-5 கம்யூனிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு கேரக்டர் பேர் வைக்கணும்ல. அப்போ வந்து ஏதோ ஒரு பேர் ரமேஷ் தோழர் அல்லது ஒரு கோவிந்தன் தோழர் அப்படின்னு வைப்பாங்கல்ல. இப்போ அப்படின்னு எழுதுறது இல்லை. சமுத்திரக்கனி தோழர் 1, சமுத்திரக்கனி தோழர் 2, சமுத்திரக்கனி தோழர் 3. எத்தனை கம்யூனிஸ்ட் கேரக்டர் இருந்தாலும் எங்க சமுத்திரக்கனி. இப்ப அதாவது நான் விசாரிச்சேன், சமுத்திரக்கனி என்ன பேட்டன்டே போட்டாப்ல. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமால எவன் கம்யூனிஸ்ட் படம் எடுத்தாலும் கேரக்டர் எனக்கு வரல. கம்யூனிஸ்ட் கேரக்டர் நான் தான் பண்ணுவேன். இப்ப அவர் வந்து இளையராஜா மாதிரி காப்பிரைட் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆமா, அது எப்படி என்ன இல்லாம நீ எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் படம் எடுப்பேன். இந்த படத்துல அதே மாதிரி ஜெயகுருடைய அப்பாவாக ஜெயராமன் கம்யூனிஸ்ட். எனி டைம் சேப்பு துண்டோட தான் டிராவல் பண்ணுறாங்க. கீழே கலட்டியா வைக்க மாட்டாங்க. இந்த கவச குண்டலத்துல பிறந்தாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமுத்திரக்கனியோட சேப்பு துண்டோட பிறந்தாங்க. இப்ப அவருக்கு வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அது வந்து சிபிஎஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சமுத்திரக்கனி. அந்த கேரக்டர் ஜெயராமன் கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து கம்யூனிஸ்டுங்கிறாங்க, சோப்பு துண்டை போட்டு சுத்திட்டு இருக்காரு, ஊர்ல வந்து நெல்லோடமை ஆதிக்கத்துக்கு எதிராக பேசிட்டுலாம் இருக்காப்புல. ஒவ்வொரு வசனம் பேசி முடிச்சோன்னே இது படையாச்சி மரபு இல்ல, படையாச்சி இப்படி இருக்க. அப்ப சிபிஎஸ் இல்ல, மாத்து சிபிபி. சிபிபினா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் படையாச்சி. படையாச்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் படையாச்சி. அது என்ன கம்யூனிசம் நமக்கு புரியல. ஒரு போய் எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிறாப்புல, படையாட்சியா அப்படி செய்ய மாட்டாங்க, இப்படி பார்த்து வாழ்றவங்க தான் படையாட்சி முடிகிறாப்புல. எங்க இருந்து இப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கிடைச்சாங்கன்னு தெரியல. ஆனா உண்மைக்குமே வந்து சமுத்திரக்கனி பாராட்டணும். எல்லாத்துக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டார்டர் பேக் இருக்கும். இப்ப அம்மா அப்படின்னா சரண்யா அப்படின்னு எழுதிடுவாங்க. சரண்யாமாவை இந்த படத்துல டயலாக் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, விருப்பப்பட்டு நடிச்சாங்களா பேமெண்ட்டுக்கு நடிச்சாங்கன்னு தெரியல. எல்லா சீன்லையுமே என் ஜாமிங்குது. அடுத்த ஷாட்டு வேற எங்கேயாவது போயிட்டு திரும்ப என் ஜாமி அழுதுகிட்டே இருக்காங்க படம் முழுக்க. ஏன்னு தான் தெரியல. அதே போல வந்து இது வந்து ஒரு நாத்திக பிரச்சார படம். அப்படியா? ஆமா, 2-3 இடத்துல வந்து நாத்திக பிரச்சாரத்தை ஒரு மௌன புரட்சியா அதை நிகழ்த்திருக்காங்க. எங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐநார் கோயில் மாதிரி இருக்கும். ஆமா, அங்க ஒரு ஈஸ்வரன் கோயில், ஊரையே காலி பண்ணுவாங்க. போலீஸ் வந்து அடிச்சு அடாவடித்தனமா ஊரே அடிச்சு காலி பண்ணுவாங்க. ஒரு அம்மா போய் கத்தி கதறி எழுவாங்க, சாமி உனக்கு கண்ணு இல்லையா? அவங்களும் வந்து கௌரவன் மாதிரி அண்ணாந்து பார்த்து, சாமி உனக்கு கண்ணு இல்லையா? உனக்கு கண்ணு இல்லையா சாமி? பாரு கூட்டத்தை எப்படி வந்து மக்கள் கூட்டத்தை அடிச்சு விரட்டுது, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இது அவங்களை என்ன பண்ணுது பாருன்னு நம்ம கத்திட்டு இருக்கோம். சொன்ன உடனே டக்குனு ஜேசிபி வச்சு அந்த சாமி அடிச்சு, சாமி நேரம் அந்த அம்மா மேல சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நீ வேற நொய்யிட்டு போவாங்க. நானே டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்ட்டு புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சாமியே கொண்டு வந்த அம்மா. அது ஒரு நாத்திக பிரச்சாரம். 2 வந்து இவரு அட்மிட் பண்ணிடுவாங்க வாகவதம்னா. ஆமா, நுரையீரல் ஏதோ பிரச்சனை போயிருக்கும், அதனால அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்போ சரண்யா அவர்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா போய் இன்னொரு முனீஸ்வரன் கோயில அழுதுட்டு இருப்பாங்க, சாமி என் புருஷன்ட்டு இருந்து எடுத்துட்டேன், என் குடும்பம் எல்லாம் சதறி போச்சு, இப்படிலாம் ஆகி போச்சு, எனக்குன்னு இருக்கிறது என் பிள்ளை மட்டும் தான், என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முடிப்பாங்க. அடுத்த செகண்ட் செத்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சாவே அந்த இடத்துல நீங்க வேற ஷாட் போயிட்டா வந்திருக்கலாம். உடனேனாக்க நம்மளால அப்புறம் கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை, இவ்வளவுதான் வாகவதம்மன் வந்து கிளைம் பண்றாரு. இன்னொரு இடம் இருக்குது, அதுதான் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் இல்ல சமுத்திரக்கனிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சமுத்திரக்கனியா. அவரை வந்து இன்னொரு வில்லன் கொல்லுவாப்ல. எங்க கொல்லுவாருன்னா அதே முனீஸ்வரன் காலை கீழே வச்சு. அதாவது அந்த கேரக்டர் வந்து ஆடுகளம் நரேந்தா வில்லனை கொல்லுவாப்ல. என்னன்னா ஒரு படையாட்சிஸ்டா இருந்தா கூட அவர் வந்து எல்லாருக்காகவும் பேசுவாரு, நேர்மையா இருப்பாப்புல, எல்லாத்தையும் வந்து பட்டியல மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம இப்பெல்லாம் பிரிவினை கொடுக்கணும்னு பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப நல்ல ஒரு ஊர்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ற ஒரு நல்ல கேரக்டர் அவர். அந்த கேரக்டர் முனீஸ்வரன் காலி கீழே வச்சு கொள்ளுவாங்க, முனீஸ்வரன் சூளத்தை வச்சே குத்துவாங்க. அந்த முனீஸ்வரன் வடக்கு பார்த்தா இருப்பாப்ல. அவர் வந்து எப்படின்னா வாகவன் படம் வில்லன் மாதிரி இப்படியே பார்த்துட்டு கீழே பேச பண்ணி
அவர் அப்படி இருந்தார். இப்படி 2-3 சீன்கள் மூலமாக ஒரு மௌன புரட்சி வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாத்திய பிரச்சாரத்தை பண்ணிருக்காரு. அதனால சொல்றேன் இந்த படத்தை அப்ரிசியேஷன் முடியும். நான் இதுக்காகவே இது ரோஸ்ட் வீடியோ கிடையாது, திஸ் இஸ் அப்ரிசியேஷன். நீங்க இப்படி நினைக்க கூடாது. ஆமா. ஸோ அப்படியாக வந்து ஒரு ஒரு சமுத்திரகனி ஸ்டார்டர் பேக் ஆஃப் கம்யூனிஸ்ட், அம்மா ஸ்டார்டர் பேக் ஆஃப் சரண்யா, இப்படியெல்லாம் வச்சு ஒரு மாதிரியே கிண்டி கொண்டு வந்திருக்காங்க நம்ம கிட்ட. அதனால உண்மையிலே பாராட்டு தெரிவிங்க. அதனால் யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் ப்ரோ, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, வாழ்க்கையே வெறுத்து போயிருக்குது அப்படின்னா தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், குழந்தைகளை கூப்பிட்டு போயிடாதீங்க. ஏன்னா வயலன்ஸ் வந்து ரொம்ப ராவாக இருக்குது. இந்த படம் முதல்ல ஜெய் பீமுக்கு பதில் சொல்கிற படம் தான். ஏன்னா இதை கிண்டி கொண்டு வந்துருந்தா நீ ஜெய்பி ஸ்பாரிங் என்ன தைரியம் இருக்கு உனக்கு? படம் முழுக்க டைட்டில் கார்டில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் வந்து வெட்டு. ஆனா இதுல அந்த கலரிஸ்ட் இருப்பாங்க ஒரு படத்துக்கும். ஆமா, அடியே இல்லைன்னா கலரிஸ்ட் ரொம்ப குடும்பப்படுத்துறது அவரு தான் இருக்கும். கிரேடிங் சரியில்லை, அது மாத்துங்க இதை மாத்துங்கன்னு சொல்லி கொண்டு கொலையாட்டு விடுவாங்க. இந்த படத்துல அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாம் மஞ்சள் கலர், மஞ்சள் போட்டு எல்லாம் ஒய் எங்க இருக்கு தட்டி அது அந்த இப்படி சுத்தி டைலர் மாதிரி வச்சிருப்பாங்க, சுத்தி ஏற்றி விடு எல்லாம். அப்புறம் இதுல வந்து காஸ்டியூம் பர்ச்சேஸும் ரொம்ப கம்மி தான். ஒரு 300 மஞ்சள் சட்டையை பர்ச்சேஸ் பண்ணி போட்டா முடிஞ்சு போச்சு. விளையாட்டா 300 மஞ்சள் சட்டை ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 300 மஞ்சள் சட்டை 6 நீல சட்டை. நீல சட்டை கம்மி தான், 6 நீல சட்டை, ஒரு 300 டிஷர்ட்டு, 300 சட்டை, 300 வேட்டி, அவ்வளோதான் மொத்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஓவர். படையாண்ட மாவீரா படம் ஷூட் ஓவர், பட்ஜெட் ஓவர், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஓவர். இப்போ இதில் இன்னொன்று வந்து சொல்கிறாப்புல என்னன்னா, நாங்கள் வந்து ஜெய்பீமுக்கு பதில் சொல்லிக்கிட்டோம் பாருங்க, நாங்கள் வந்து எங்களை பூரா ஜெய்பீம் படத்தை இவங்க அக்யூஸ் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாப்புல, எங்களை வந்து வன்முறையாளர்களாக காட்டுறாங்க, சாதி வெறியர்களாக காட்டுறாங்க, எங்களை வந்து எப்போ பார்த்தாலும் அடித்து கொண்டுட்டு கொடூரர்களாக சித்தரிக்கிறாங்க. இந்த படம் டைட்டில் கார்டில் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நீ அதனாலப்பா செஞ்சுட்டு இருக்க அந்த படத்துல, அதனால செஞ்சு வச்சிருக்க. கிங்ஸ்லி கேரக்டர் படத்துல என்ன, வாகௌதமனுடைய அல்லக்கை. ஆமா, அவ்வளவுதான். அதை தவிர அதாவது படிக்காத தற்குறியாக வேலைக்கு போகாத வெட்டி முண்டமாக ஊருக்குள்ள அல்லக்கையாக தெரிந்து கொண்ட ஒரு கேரக்டர் தான். இந்த ஊர்ல வந்து இந்த நடு ஊர்ல படுத்திருப்பாயில மரத்துக்கீழ அப்படியான ஒரு கேரக்டர், சாவடியில் படுத்திருக்க கூட ஒரு கேரக்டர். அது ஒரு டிஎஸ்பி ஊர்ல வருவாப்புல, அவரா புதுசா சார்ஜ் எடுத்திருப்பாரு, டிஎஸ்பி ஊருக்குள்ள வருவார். இந்த கேரக்டர் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு டேய் டிஎஸ்பி, டேய் ஒழுங்கா வந்து பர்மிஷன் இல்லாமல் ஊருக்குள்ள வரக்கூடாது, ஒரு தடவை வந்துட்டேன் அண்ணன் உன்னை மன்னிக்கிறேன், போயிட்டு பொத்துனாப்புல வா, டிஎஸ்பி மிரட்டும். இந்த கேரக்டர் படம் முழுக்க இப்படி டிஎஸ்பி மிரட்டுறது, எஸ்பி மிரட்டுறது, இப்படியே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மூலமா என்ன நீ சொல்ல வர? இதை இப்படி சொன்னா ஜெய்பீமே திட்டுற நீ. இப்போ என்னன்னாக்கா, இப்போ இதை பார்க்குற வன்னியர் சமூக இளைஞர் வந்து அப்போ நம்ம போலீஸை மிரட்டலாம், நம்மளாம் கெத்து தெரியும்ல, நம்மளாம் யார் தெரியும்ல அப்படின்னு எங்கேயாவது போய் போலீஸை போய் எகத்தால பேசிக்கிட்டு அப்புறம் காலையில் ஒன்று தான், குரு பூஜை அன்னைக்கு வம்பிழுத்தமா போராட்டமா அப்படியே ஓடிடணும். இவன் பேச்சை கேட்டு நீ அங்கே போய் ஒரு கான்ஸ்டபிள் வம்பிழுத்தினா கூட அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். படத்துல ஐயா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு, பெரிய ஐயா. ஒரு முக்கியமான சீன் இருக்கு. அதாவது மாடு வாங்குறதுக்காக போவாப்ல ஹீரோ, போகும்பொழுது மாட்டுக்கு பின்னாடி நிற்கிற ஹீரோயினை பார்த்துட்டு அது லவ் சைடு. அந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டியது இருக்கு, நீ வந்து குருவை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ முதல் இந்த இடத்துலதான் குரு அவர்கள் வந்து ஒரு மோசமான ஒரு விமனேஸ்வர் போல சித்தரிச்சிருப்பான். அது தவறு இல்லைங்களா? அது அவர் இதை வந்து சித்தரிக்கலாமா? வன்னியர் இளைஞர்கள் வந்து இதை நீங்க போய் தட்டி கேட்கணும், அவர் எப்படி நீ இப்படி வைக்க போச்சு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, மாடு வாங்குறதுக்கு மன்சூர் அலிகான், கிங்ஸ்லி இவரு எல்லாம் போவாங்க. போனா வந்து எல்லாரும் எப்பா மாடு எங்க பாருக்குன்னா அங்க இருக்கு பாருங்க அப்படின்னா எல்லாரும் மாடை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் அந்த மாட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து கழுவுற அந்த பொண்ணை பார்ப்பாரு. அப்படி அவர் என்னவா சித்தரிக்கிறடி? அதுல அந்த மாட்டை வாங்கிட்டு போவாரு. மறுநாள் இந்த பொண்ணு கண்ணீர் அஞ்சலியோட ஐயா வீட்டுக்கு போய் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ஐயா இல்ல தப்பு, தைலாபுரம் தோட்டமான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு வீட்டுல இருக்காரு. எந்த வீட்டுல நமக்கு தெரியல, அவர் சரியா காமிக்கல எந்த வீட்டுல. அந்த இடத்துலயும் வந்து வாகௌதமனுடைய அந்த எழுத்தையும் அந்த நுட்பத்தையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா ஐயா வந்து ஒரு வீட்டுல இருக்காரு, அது பெரிய வீடா சின்ன வீடாங்கிறத காட்டாம ஒரு சாட்டு வச்சுக்கல. இல்லை மாசுனே நீங்கள் அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பேக்கரி டீலிங் போகும். ஆமாம். அப்போ அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, ஐயா மாடை நான் நேர்த்தியாக ஐயா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க ஐயா, நான் வந்து செய்யறதுக்கு தயார், ஆனால் அந்த மாடை மட்டும் என்னை கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நேற்று அவர் வந்து மாடு பார்க்குற சாக்கில் என்னை பார்க்க வந்தப்பே நான் வந்து சொல்லி தெளிவாக அனுப்பிட்டேன், மாடெல்லாம் கேட்டு வராது அப்படின்னு. ஆனாலும் இப்படி பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், மாட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ஐயாவுக்கு ஒரு ஐடியா படாருன்னு, குரு
மாட்டை பொண்ணு ஓட்டிட்டு போட்டோம், பொண்ணை நீ ஓட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பெருசு தரமா கேட்டோம்னாக்க அந்த பொண்ணு ஷாக்கா பாக்குது. நீ தானம்மா சொன்ன, நீ மாட்டை வாங்கி கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொன்னில்ல, இது எப்படி இருக்குது? என்ன இது? என்னையா அது அந்த புள்ள மாடுகாரன்னு சொல்லிட்டு வந்துருக்கு, மாட்டை நீ ஓட்டிட்டு போ, அந்த பொண்ணை நீ ஓட்டு போனாங்க என்ன அர்த்தம்? நான் என்ன நினைச்சேன், ஐயா வந்து மருத்துவர்னு சொல்றாங்க, ஐயா ஜெனரல் பிசிஷியன் நினைச்சேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல, இது டோட்டலா ஜெயகுரு அவர்களை இழிவுபடுத்துறது மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த பெரியயாவையும் இழிவுபடுத்துது. இப்ப பாருங்க, பூரா பேரும் படத்தை பார்த்துட்டு பூரா இப்ப தைலாபுரம் தோட்ட வாசல்ல ஐயா ஐயா மாட்டோட வந்திருக்கேன், ஐயா மாட்டோட வந்திருக்கேன், ஐயா ஐயா மாட்டு ஓனர் பொண்ணு வந்திருக்கியா நிக்க போறாங்க. ஐயா என்ன பண்ண போறான்னு தெரியல. இல்லப்பா அந்த சீன் இருக்குல்ல, அது ஆக்சுவலா பல விதமா யூஸ் பண்ணலாம், அதுக்காகவும் ஆகணும் பாராட்டலாம். அது அப்படியே கட் பண்ணிட்டு 1 year பேட்ரி மோடி கிளைகள் இல்லை அடிக்க வேண்டிய இடம் கீழாபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னு அப்படியே பக்காவா இருக்கும். ஒரு இந்த சாங் போயிட்டு இருக்கப்ப கடலோரமா நிப்பாப்புல ஒரு 3 போட்டு வந்து நிற்கும். புலிகள் அமைப்புல இருந்து ஒரு பொறுப்பாளர் வருவார், வந்து ஒரு ஈழத்தமிழ்ல பேசுவாப்புல. இந்த எப்ப இவர் வாங்குவதுமன், அதாவது இவர் ரிப்ளை பண்ணுவாப்புல, உங்களுக்காக நான் இது மட்டும் இல்லை எங்க உசுரையும் கொடுப்போம் தேவைன்னாக்கா அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ அவர் ஒரு 4-5 போட்டில் வந்திருக்காப்புல, சப்ளைஸ்லாம் வாங்கிட்டு போகிறது வந்திருக்காரு. அப்படியே ஒரு போட்டில் நீ இப்படி குறுக்கப்படி படுத்தா கூட இடம் இருக்கு, ஒரு பெட்டி வைக்கிற இடத்துல நீ அந்த போட்டில் நின்னா கூட உனக்கு தெரியாது வெளியில. இல்லை எல்லாரும் இப்போ அண்ணன் வன்னியரசனம் போயிருக்காரு, வைகோ ஐயா போயிருக்காரு, தலைவர் போயிருக்காரு, எல்லாம் போயிருக்காங்க. எல்லாருமே குளத்தூர் மணி இருந்தாலும் எல்லாம் போயிருக்காங்க, எல்லாமே மறைஞ்சு போவாங்க. தெரிஞ்சவருக்கு அந்த கஷ்டமே தேவையில்லை, நீ உள்ள இறங்கி நின்னாலும் மறந்து நல்லா அவங்களுக்கும் சண்டை போறதுக்கு ஆள் தேவை தானேங்க. அப்ப போட் வந்திருக்கு, போட்ல ஏறி போய் தொலைய வேண்டியதானே. அதெல்லாம் தேவைன்னா வருவாங்க. எப்போ வருவேன்? அவர் சொல்ற தேவை என்ன தெரியுமா? ஊர்ல நிகழ்ச்சியை தேவைம்பாங்க, காது குத்துனாங்க தேவை வச்சிருக்கான், கல்யாணம்னாக்க தேவை வச்சிருக்கான், அப்படி ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க வர்றேன். அங்க போர் நடத்துறாங்க நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏறி போலாம்ல, ஆனா போகல. அதே போல இன்னொரு ஐரனியான சீன் என்னன்னா, ஐயா வீரப்பரான காட்டுக்குள்ள போயிட்டு அவரோட ஒரு துப்பாக்கி பயிற்சி கையில பெராட்டா பிஸ்டல் வச்சு அந்த ரவுண்டு போர்டு வர இல்லை, அதாவது சீமான் கூட பரவாயில்ல இருக்கு. அதாவது கறித்துண்டை எடுத்து நாங்கள் அப்படியே ஒவ்வொரு வட்டமாக வரைஞ்சிருவோம், அதில் சுடுவோம்னா. இவன் பாருங்க காஸ்ட்லியா ஒரு போர்டு ரவுண்டு போட காசு கொடுத்து வாங்கிட்டு காட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அங்கேயும் வந்து வீரப்பனை விட ஒரு சூப்பராக சொல்கிறானா. ஏய் இதெல்லாம் எங்கடா? அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்தாங்க, எனக்கு அந்த கந்தரவ கோட்டையே ஆடி போச்சு. எப்பா இந்த காட்டை இந்த மரத்தெல்லாம் அழிக்கிற ஒரு கார்பரேட் கூட்டம் வருதுப்பா, வீரப்பன் நீ தானே வெட்டி அனுப்பிச்சு கஷ்டப்படுப்பா, ஒன்லி கஷ்டம் வெட்டி அனுப்பிச்சுட்டு இந்த படத்துல இவரு ஐரனிக்கலாம். இப்படியாப்பட்ட பல நகைச்சுவை சம்பவங்கள் வீக்கெண்ட்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைகளை கூப்பிட்டு போயிடாதீங்க, ஏன்னா ரொம்ப வன்முறை நிறைந்த காட்சிகள் ரொம்ப ராவாவே இருக்குது. இந்த கூலி படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பதிலாக இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம். அதோட நீங்க இந்த திரைப்படத்துல இருந்து சின்ன சின்ன காட்சிகள் எடுத்து பதிவிடுறதோ அல்லது போஸ்டரை கூட நீங்க பதிவிட்டுறாதீங்க, ஏன்னா அது சினிமாவினுடைய வெற்றியை பாதிக்கும், படத்தினுடைய வசூலை பாதிக்கும். முதல்ல நான் ஆரம்பத்தையே சொல்லணும்னு நினைச்சேன், இப்பயாவது நான் வந்து வாகோதமன் வந்து யூடியூப் டெஸ்ட் மன்னிப்பு கோருகிறது. படத்தை வெற்றியை பாதிக்கும். எத்தனை நிமிஷம் பேசிட்டு இருக்கு, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும், நிறைய பேசுவோம். படத்தினுடைய வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம்.